ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்டே டியூன் வித் ட்ரீ. இன்றைக்கி நம்ம சேனலில் சம்மர் ஃப்ரூட்டான மேங்கோ வச்சு எப்படி அருமையான ஒரு குல்ஃபி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த குல்ஃபிக்கு நான் ஹிமா பசாந்துன்ற டைப் மாம்பழம் எடுத்திருக்கேன். இந்த மாம்பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் நான் இந்த ரெசிப்பியில் சுகர் ஆட் பண்ணல. 1/4 லிட்டர் பால் ஊற்றி அதை நல்லா சுண்டை காய்ச்சிக்கிறேன். பட் நீங்கள் உங்களுக்கு சுகர் வேணும்னா இதில் நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணல பர்சனலாக. நீங்கள் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த பாலை நல்லா சுண்டை காய்ச்சிக்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம குல்ஃபி செய்யும்போது எப்படி அந்த ஆடையெல்லாம் உள்ளே கலந்து விடுவோமோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அந்த வெட்டி வச்சுருந்த மாம்பழத்தையும் இந்த சுண்டை காய்ச்சிருக்கோம் இல்லையா, அந்த பாதியாக குறைஞ்ச பால் அதையும் ரெண்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறோம். நீங்கள் சுகர் ஆட் பண்ணுறதா இருந்தால் பால்லே ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி இந்த பீட் பண்ணுற டைம்லேயும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதை இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பீட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் க்ரீமி கன்சிஸ்டன்சி இருக்குது. இதில் நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் பாதாம் அண்ட் பிஸ்தா மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை நான் மோல்டில் ஊற்றி செட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஓவர் நைட் வச்சிங்கன்னா நல்லா செட் ஆகி வந்துடும். நீங்கள் இதை டம்ளர்லையும் போட்டு செஞ்சுக்கலாம், மோல்டு இல்லாட்டி. பாருங்கள் குல்ஃபியெல்லாம் எவ்வளோ நல்லா செட் ஆகி வந்திருக்குன்னு. ரொம்ப க்ரீமியாக டேஸ்டியாக இருந்தது மேங்கோவோட டேஸ்ட். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக க்ரீமியாக இருந்தது. இந்த மேங்கோ சீசனில் மறக்காமல் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். Thanks for watching.